போங்க தம்பி, இப்படிலாம் நடக்கும் நாங்கள் கனவா கண்டோம் அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 700 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வீரர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிலாம் வந்துகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு ஃபுல்லா பார்த்துடலாமா? 2025க்கான சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான்ல தான் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த உரிமத்தை 2021ல தான் பாகிஸ்தான் வந்து வாங்கினாங்க, நாங்கள் அங்கே நடத்திக்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல ஒரு ஐசிசி டிராஃபி நடக்குது இல்லையா? அதன் காரணமாக ஓகே இந்த தொடரை நம்ம பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க பிசிபி. இதன் காரணமாக அவங்க நார்மலா வச்சிருந்த அந்த ஃபினான்ஷியல் தாண்டி நிறைய காசை முதலீடு பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். அதாவது 869 கோடி ரூபாயை இந்த தொடருக்காக செலவிட்டாங்க பாகிஸ்தான். இதுக்கு என்ன காரணம்னா அங்க இருக்கிற 3 கிரிக்கெட் மைதானங்கள் இதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை புனரமைக்கிறதுக்கான காசு தான் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கராச்சி, லாகூர், அப்புறம் ராவல்பிண்டி, இந்த 3 இடங்கள்ல தான் அந்த மைதானங்களை புனரமைச்சாங்க. இதுக்காகவே கிட்டத்தட்ட 560 கோடி செலவாயிருக்கு. ஆனா இது இவங்க பிளான் பண்ணதை விட 50% அதிகமாகவே செலவாயிருக்கு. இவங்க ஏன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை விட 2 மடங்கு இதுக்கு காசு ஆயிருக்கு. இதை தவிர இந்த தொடருக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 347 கோடியை செலவு பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான். இந்த 347 கோடி மட்டும்தான் இந்த தொடருக்கான நியாயமான செலவா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இவ்வளோ பணத்தை வாரி இறைச்ச நிலையில இந்த தொடர் நடத்தினதுக்கு பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு தெரியுமா? வெறும் 52 கோடி மட்டுமே கிடைச்சிருக்கு. இது ஐசிசி கொடுத்த வருவாய். இந்த அமைப்புடைய தலைவரா ஜெய்ஷா தானே இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் இதுக்கு காரணம்லாம் ஜெய்ஷா தான்ப்பா, ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021லேயே போட்டுட்டாங்க. அன்னைக்கு தலைவராக ஜெய்ஷா கிடையாது. ஸோ அதன் காரணமாக அவர் மேலே பழி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் நாட்டில் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க இல்லையா, அங்கே விளையாடுற கிரிக்கெட் வீரர்களுடைய சம்பளத்தில் கை வச்சிருக்கிறாங்க பிசிபி. அதாவது உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஆடி வர்ற பாகிஸ்தான் வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சம்பளத்தில் 90% குறைச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளை விளையாடாத மாற்று வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தில் இனி வெறும் 12.5% மட்டும் தான் நாங்கள் சம்பளமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான். அதாவது இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் சம்பளமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வெறும் 125 ரூபாய் மட்டும்தான் சம்பளமாக வழங்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேசியிருக்கிறாங்க பாகிஸ்தான். இன்னொரு ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடுறாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் தங்குறதுக்கான இடங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஹோட்டல்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் இனிமே ரொம்ப சாதாரண ஹோட்டல்ஸில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான் உள்நாட்டு கிரிக்கெட் கட்டமைப்பு ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னடா அப்படின்னா சர்வதேச அளவில் நாங்கள் ரொம்ப பெருசாக இருக்கோம்னு காட்டுறதுக்காக 3 மைதானங்களை செலக்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இப்போ இவ்வளோ கண்டிஷன் போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கிரிக்கெட் வாரியத்தில் என்ன பிளேஸை உருவாக்க முடியும், டொமஸ்டிக் பிளேஸ் யார் பெருசாக வருவாங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிரிக்கெட் வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.